ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளியில் நாம் ஒரு அற்புதமான ஒரு கதை பார்க்க போகிறோம். இந்த கதை உலக வாழ்வியலுக்கு மிகவும் உதவிகரமாக ஒரு நல்ல ஒரு உபதேசம் தரக்கூடிய ஒரு கதை அம்சமாக இருக்கிறதுனால அடியேன் இதை உங்கள் கூட பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கதையில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முனிவர் தவம் இருந்துகிட்ருக்கிறார். அவர் தினமும் கண்ணை மூடிய நிலையிலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி கை நீட்டுவார். அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் நீட்டுவார். ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/4 மணி நேரமோ அப்படின்னு கை நீட்டிகிட்டு இருப்பார். அந்த வழியாக போகிறவங்க அல்லது இவர் இப்படி நீட்டுவார்னு தெரிஞ்சு ஒரு சிலர் தினமும் பழமோ ஏதாவது ஆகாரமோ ஏதோ ஒன்று சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை அந்த முனிவருக்கு காணிக்கையாக கொடுப்பாங்க. அந்த முனிவர் அதை கண்ணை திறந்து கூட பார்க்க மாட்டார். அப்படியே விழுங்கிடுவார். விழுங்கிட்டு அப்படியே தொடர்ந்து தன்னோட தவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்படி பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்குது. இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு ராஜா, அது எப்படி அப்படி இருக்க முடியும், இவர் ஏதோ நடிக்கிறார், பொய் சொல்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு இவரை நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறார், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குதிரையில் வர்றார் ராஜா. அப்போ வர்றப்ப அதே மாதிரி அந்த முனிவர் இப்படி கை நீட்டிகிட்டு இருக்கார். இந்த ராஜா பார்த்துட்டு இன்றைக்கி இந்த முனிவர் உண்மையாக இருக்கிறாரா இல்லை நடிக்கிறாரா, தவம் பண்ணுற மாதிரி நடிக்கிறாரான்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு குதிரையோட கழிவு இருக்கு இல்லைங்களா, அந்த கழிவை ஒரு உருண்டை, இவ்வளோ பெரிய உருண்டையை உருட்டி அந்த முனிவரோட கையில் வச்சிடுறார். வழக்கம் போல் இவர் என்ன பண்ணிடுறார், அதை அந்த முனிவர் சாப்பிட்றார். சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அவர் பாட்டுக்கு தவம் இருக்கிறார். இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு பயமாயிருச்சு. அச்சோ, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஒரு முனிவர் ஒரு உயர்ந்த தவநிலையில் இருக்கும்போது நாம் அவரை போய் இப்படி டெஸ்ட் பண்ணி நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு குதிரையில் திரும்ப அரண்மனைக்கு போயிட்டார். அரண்மனையில் போனால் அவருக்கு ரொம்ப பெரிய குற்ற உணர்வாக இருக்குது மனசுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டேன், நான் இதற்கு நான் ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும். எனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு செயல் செஞ்சதுக்கு எனக்கு நரகம்தான் கிடைக்கும். நான் இந்த நிலையில் இருந்து கொஞ்சமாச்சும் என்னுடைய பாவத்தை குறைச்சிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த அரண்மனையோட இந்த ராஜாவோட குருநாதர் வர்றார். வந்துட்டு ராஜா கிட்ட கேட்குறார், என்னப்பா ஆச்சு, ஏப்பா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த ராஜா குருநாதர்கிட்ட, சாமி இந்த மாதிரி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு முனிவர் தவம் பண்ணிகிட்டு இருந்தார், அவர் நடிக்கிறாருன்னு நினச்சிட்டு நான் அவருக்கு இந்த மாதிரி குதிரையோட கழிவை
நான் வந்து அவருக்கு உணவா குடுத்துட்டேன். அதனால வந்து ஆனா அவர் வந்து அத அப்படியே சாப்பிட்டுட்டார். இப்ப எனக்கு அது மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வா இருக்கு. இந்த பாவத்த போக்குறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நீங்க ஏதாவது ஒரு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்றார். இது வந்து மிகப்பெரிய பாவம். திரும்ப இந்த மாதிரியான தவற உன் ஜென்மத்திலே இந்த ஜென்மத்தில நெனச்சு கூட செய்யணும்னு நெனச்சு கூட பார்த்துறாத. இதுக்கு ஒரே வழி வந்து உன் நாட்ல இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு உன்னுடைய சொந்த பணத்தில அவர்களுக்கு நகைகள்லாம் போட்டு, அவர்களுக்கு நல்வாழ்க்கை அமைச்சு குடு. இது மாரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே அத நீ பண்ணு. இதனால கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு பாவம் குறைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு சொல்லிடுறார். சொன்னோனே இவர் ராஜா வந்து சரி குருநாதர் உபதேசம் குடுத்தது படி நம்ம நடந்துக்கலாம் அப்படின்ட்டு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடில் அமைச்சு, அங்க போய் தங்கிக்கிட்டு, அங்க வந்து ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது வயதுக்கு வந்த திருமண வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாத்தையும் அழைச்சு, அவர்களுக்கு வாழ்க்கை பற்றின சில உபதேசங்கள், புத்திமதிகள்லாம் சொல்லி, அவங்களுடைய திருமணத்திற்காக என்னால முயன்ற சில பொருளுதவிகள் பண்றேன்னு சொல்லி, இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இது மாதிரி நெறைய பெண்கள் வந்து அதனால பயனடைஞ்சிட்ருக்கிறாங்க. எல்லாரும் ராஜாவ ரொம்ப மகிழ்ச்சியா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராஜா வந்து இப்படி திடீர்னு பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு வந்து இந்த முனிவருக்கு பண்ண வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த திருமணத்துக்கு வந்த பெண்கள்ட்டலாம் வந்து இந்த ராஜா வந்து தவறா நடந்துக்கிறாரு, முறையற்ற செயல் செய்றாரு. அத வந்து சொல்லாம இருக்கிறதுக்காக அந்த பெண்களுக்கெல்லாம் பணம் குடுத்துர்றாரு. இப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள ஒரு பேச்சு. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அத பத்தி ராஜாவோட காதுக்கும் இந்த செய்தி வருது. இருந்தாலும் அவர் அத பத்தி கண்டுக்கல. என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. ஆனா வந்து என்னுடைய பாவத்தை குறைப்பதற்கு என்னால் முயன்ற சில உதவிகள நான் செய்றேன். என்னுடைய குருநாதர் சொன்ன பிரகாரம் அப்படின்னு சொல்லி, அவர் தொடர்ந்து அந்த செயல்கள செஞ்சுகிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு கண்ணு தெரியாத ஒரு தம்பதி. அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. ஆனா நடக்கும். இவருக்கு வந்து கண்ணு தெரியாது. இவர் வந்து கொஞ்சம் ஊனமானவர். இவங்க ஒரு பாதையில நடந்துட்டுருக்குறாங்க. நடந்து போய்க்கிட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு பயங்கரமா மழை வந்துருது. மழை வந்தோனே இவங்க 2 பேரும் ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கலான்னு சொல்லி, ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசைக்கு ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில இருக்கிறவங்களோட பேச்செல்லாம் கேட்கும்போது, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருது, அந்த ராஜாவோட குடிலுக்கு பக்கத்தில தான் நம்ம ஒதுங்கி இருக்கோம் அப்படின்றது இந்த அம்மாவு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த அம்மாவோட கணவர் வந்து கேட்குறாங்க, "ஏம்மா இப்படி மழை வருது, நம்ம எந்த இடத்துல ஒதுங்கி இருக்கிறோம்?" அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோனே அந்த அம்மா சொல்கிறாங்க, "இந்த மாதிரி நம்ம இந்த ராஜா வந்து எல்லா மக்களுக்கும் நல்லதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? ஒரு குடில்ல இருந்து அந்த குடில் ஓரமா தான் நம்ம வந்து ஒதுங்கி இருக்கிறோம்." அப்படின்னோனே இவர் என்ன பண்ணிடுறாரு, "அம்மா இந்த மாதிரி ஊர்ல எல்லாரும் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ராஜா தவறானவர்ன்னு சொல்லி. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. உன்கிட்டயும் அந்த ராஜா ஏதாவது தவறு பண்ணிற போறார்." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு வந்து உள்ளூர வந்து ஒரு ஞான திருஷ்டி இருக்குது. இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு ஆன்ம நிலை, உயர்ந்த ஆன்ம நிலையில இருக்கக்கூடியது அந்த அம்மா. அந்த அம்மா வந்து இப்படி தப்பு பண்ணிட்டீங்களே! என்ன நடந்தது அப்படின்னா, இவர்கள் நல்லது ராஜா நல்லது செய்ய இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியானாங்க. ஆனா, அந்த ராஜாவ பத்தி தவறான கருத்துக்கள் யாரெல்லாம் பேசினாங்களோ, அவர்களுடைய கணக்கில் மேலோகத்தில இந்த ராஜா வந்து ஒரு உருண்டை குடுத்தார் இல்லையா முனிவருக்கு, அவருக்கு ஒரு மலை போல குதிரையோட கழிவு வந்து அவரோட பாவமா அங்க இருந்தது. இவர் அதற்கப்புறம் எந்த ஒரு தவறான காரியமும் செய்யாம,
தொடர்ந்து மக்களுக்கு நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால இவரோட பாவங்கள் குறையணும் இல்லையா? அந்த பாவங்கள்லாம் என்னாச்சு, இவரை பற்றி யாரெல்லாம் தவறாக பேசினாங்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் பேசிய அளவுக்கு ஆன பாவங்கள் வந்து அவர்களுக்கு இந்த கழிவு வந்து அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கடைசியாக இந்த கண்ணு தெரியாதவரும் பேசுனதுனால அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருந்தது, அதையும் நீங்கள் ராஜாவை பற்றி தப்பாக பேசி அந்த பாவத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. இனி ராஜா பரிசுத்தமானவராக ஆயிட்டார். அவர் வந்து உண்மையிலே நல்ல விஷயந்தான் பண்ணுறாரு எல்லாத்துக்குமே. அவர் எந்த ஒரு தவறான நோக்கத்துலேயும் இதை செய்யலை அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணத்தை அவருடைய கணவர்கிட்ட சொல்லலை. ஆனால் வந்து அவர் வந்து நல்ல ஒரு செயல் தான் செய்கிறார், நல்ல தர்ம செயல்கள் தான் செஞ்சிட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விளக்கம் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே தன்னுடைய தவறை உணர்ந்து, அடடா நான் தப்பு பண்ணிட்டேனே, சரி அது தப்பு பண்ணதுக்கு உண்டான பாவத்தை நான் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மழை நின்றது, அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த கதையில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் அது எந்த காரணத்துக்காக வேணுமானாலும் இருக்கட்டும், அவர் ஒரு பயனை எதிர்பார்த்தோ அல்லது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமையோ ஒருவர் செய்யும் உதவிகளை, தர்மங்களை அதை வந்து தவறான முறையில் பேசக்கூடாது. உண்மை என்னன்னு தெரியாமல் அதை பற்றி நாம் பேசக்கூடாது. அப்படி பேசினோமே ஆனால் யாரை பற்றி பேசினோமோ அவர்களுடைய பாவத்தில் நமக்கும் பங்கு உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. ஒரு அருமையான கதை இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய காரியத்தை செய்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிறோமே தவிர, அடுத்தவர்கள் என்ன செஞ்சாங்க அதற்கான நல்ல விதமான கருத்துக்களை சொல்லாமல் தீமையான கருத்துக்களை, தீமையான விமர்சனங்களை, தவறான விமர்சனங்களை நம்ம சொல்லும் பொழுது அதை கேட்பவர்களுக்கும் மன வருத்தமாகும், அதை சொல்கிறவருக்கும் மன வருத்தமாகும். அதன் மூலமாக யாரை பற்றி பேசுகிறோமோ அவர்களுடைய பாவம் இவர்களுக்கும் வந்து சேருகிறது. அதனால் முடிந்தவரை நம்மளுடைய செயலை முடிந்த வரைக்கும் சரியான முறையில் செஞ்சுட்டு, நாம் முடிந்தவரை எந்தவித தவறும் செய்யாத மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம் தொடர்ந்து நடத்தி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில் வாழ்வோம். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே சிவம்.